இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செய்தியோட தலைப்பு வந்து, "உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்" அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு செய்திய பார்க்க போறோம். ஆ இந்த தடவையும் நாங்க இந்தியாக்கு வந்துட்டு போகும்போதும், நெறைய புது புது இடங்களுக்கு நாங்க வந்து ட்ராவல் பண்ணோம். இதெல்லாம் முன்ன பின்ன கேள்விப்படாத இடங்கள் நெறைய இருந்துச்சு. அங்கெல்லாம் சுத்தி நெறைய மனுஷங்களையும் பார்க்க முடியல. ரொம்ப தூரமான இடங்களுக்கு நாங்க போனோம். ஆனா, அது எப்படி போனோம்னா, ரொம்ப ஈஸியா கையில ஃபோன் இருந்துச்சு. ஃபோன்ல இருந்த Google மேப்ஸ்ல போட்ட உடனே, அது எங்களுக்கு அந்த வழியையும் சொல்லி, நாங்க எப்படி போகணும், ரைட் எங்க திரும்பணும், லெஃப்ட் எங்க போகணும், அ எந்த ரூட் சரியான ரூட், நாங்க இந்த பயணத்துக்கு எங்களுக்கு எந்த ரூட் சரியா இருக்கும். இந்த ரூட்ல போனா ரொம்ப டிராஃபிக் இருக்கு. இல்லன்னா அந்த ரூட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இல்ல ரோட்ல ஏதோ வேல பார்க்குறாங்க. அதனால இந்தந்த ரூட்லாம் சரி கிடையாது. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எங்களுக்கு அந்த வழியையும் போட்டு, எங்களுக்கு வழியையும் காட்டி, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து, நாங்க போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷனுக்கு எங்கள ரொம்ப சேஃபா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா அது கொண்டு போய் விட்டது. அது வந்து அவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாருக்குமே. ஆ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த விசுவாச பிரயாணத்திலயும் கூட ஆண்டவர் நமக்கும் அதே மாதிரி அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியையும், அவங்களுடைய வார்த்தைகளையும் குடுத்து, நம்ம போக வேண்டிய அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வழி நடத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இப்ப 10, 15 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி நம்ம எங்க போணும்னாலும், வெறும் ஃபோன்ல ஒரு அட்ரஸ போட்டா போதும். அது வந்து உடனே நம்மள அழகா கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு சொன்னா, அது நம்பக்கூடிய காரியமா இருந்திருக்காது. ஆ இந்த டெக்னாலஜி மாற மாற நம்ம ஃபோனும், அதில இருக்க அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயி, அப்கிரேட் ஆயி வர வர, அதில வந்து புது புது காரியங்களும், அது வந்து இவ்ளோ பெரிய மகத்துவமான காரியங்கள செய்யறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் நம்மளும் அதே பழைய மனுஷனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பைபிள்ல நம்ம பார்க்க முடியுது. நம்ம விசுவாசிகளா ஆகுறதுக்கு முன்னால நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையா ஆனதுக்கப்புறம், நம்ம அந்த பழைய மனுஷன, அந்த ஓல்டு மாடல், நம்மளுடைய அந்த ஓல்டு வெர்ஷன் அத வந்து களைந்து போட்டுட்டு, நம்ம ஒரு புதிய மனுஷங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. அத நம்ம செய்யணும்னா அதுக்கு முக்கியமா நம்மளுடைய அந்த மனசு வந்து அதுல ஒரு பெரிய பங்க வகிக்குது. அதனால தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனால நம்ம மறுரூபமாக முடியும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. ஆ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலயும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம மனசுல என்ன தோணுதோ, அத தான் நம்ம பேசுறவங்களா, அத தான் செய்றவங்களா, அதன்படி நம்ம முடிவு எடுக்கிறவங்களா இருக்கிறோம். அதனால அந்த மனசு வந்து ஆ அதோட சரியான இடத்துல அது இருக்கிறதும், அது வந்து ஆ யார ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால நம்ம ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய அந்த மனசு புதிதாகிறதுனால நம்ம மறுரூபமாகணும். நம்ம அந்த பழைய அபியாவா நான் இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்திலேயே நம்ம பார்க்குறோம். எசேக்கியல் 36வது அதிகாரம் 26லிருந்து 27வது வசனம் வரைக்கும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துப் போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படின்னு ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருக்கும் அந்த வாக்குறுதிய குடுத்திருக்காங்க. ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதயம் மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதயத்த எடுத்துட்டு இன்னொரு இதயத்த வைக்கிறது. அத தான் ஆண்டவரும் சொல்றாங்க. நம்ம அவங்களுடைய பிள்ளைங்களா அவங்கள விசுவாசிச்சு ஏசப்பாவ நம்ம விசுவாசிக்கும்போது, நமக்கு ஒரு புதிய இருதயத்த நான் உனக்கு தருவேன். அந்த இருதயத்துல வந்து உனக்கு புதிதான ஆவியையும் குடுப்பேன். உன்னோட அந்த கல் மனசுன்னு சொல்லுவோம். அந்த கல் மனசா இருக்கிற அந்த இருதயத்த உன் உடம்புல இருந்து எடுத்துட்டு, உனக்கு நான் சதையான இருதயத்த நான் தருவேன். என்னுடைய ஆவிய, என்னுடைய அந்த பரிசுத்த ஆவிய நான் உன்னோட உள்ளத்துல வச்சு, நீ என்னுடைய கட்டளைகளின்படி பைபிள்ல இருக்க நமக்கு குடுத்திருக்க அவ்வளவு கட்டளைகளின்படியும், அவங்களுடைய நியாயங்கள நம்ம கைக்கொள்றதுக்கும்,
உனக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் இத உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குறுதி குடுத்திருக்காங்க. ஆனா, நம்ம ஆண்டவர் வந்து சர்வாதிகாரி கிடையாது. நமக்கு நம்ம அதுக்கு வந்து அவங்க கூட கோஆப்பரேட் பண்ணலன்னா, அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய சித்தம் இதுவாகவே இருந்தாலும், பல வேளைகள்ல நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா அ இந்த உலகத்துல வழி தெரியாம ஆ என்ன பண்றோம்னு தெரியாம, எங்க போறோம்னு தெரியாம, இந்த மனசு நம்மள எந்தெந்த திசையில இழுக்குதோ, அந்தந்த திசையில போறவங்களா இருக்கோம். ஏன்னா, நம்ம மனசு இன்னும் மறுரூபமாகாம, பல வேளைகள்ல நம்ம இன்னும் அந்த பழைய மனுஷனாகவே இருக்கிறதுனால, ஆண்டவரோட நம்ம கோஆப்பரேட் பண்ணாததுனால, நம்ம என்ன பண்றோம், என்ன செய்றோம் அப்படின்னு தெரியாம, இந்த கண்ண கெட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்றோம் இந்த உலகத்துல? நம்ம எங்க போகணும்? என்ன நடக்குது? அப்படின்னு தெரியாத பிள்ளைகளா பல நேரங்கள்ல இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் அது கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில நான் முதல்லயே சொன்ன மாதிரி, ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனசு புதிதாகிறதுனால, நம்ம மறுரூபமாகிறது ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏசப்பா சொல்றாங்க, அவங்கள வச்சே சொல்றாங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னு அவங்களுடைய சீஷர்கள பத்தி சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் ஏசப்பாவுடைய சீஷர்கள் தான் அப்படின்னு சொல்லி. அதனால ஏசப்பா எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாலும், இந்த உலகத்துல இல்லாதவங்கள நான் கிடையாது, நான் உலகத்தார் அல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த உலகத்திலே இருந்தாலும், இங்கேயே வாழ்ந்தாலும், நம்ம இந்த உலகத்தார் அல்ல அப்படிங்கிற அந்த உண்மைய நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். இந்த உலகத்துல எல்லாரும் செய்றாங்க, அவங்க செய்றாங்க, இவங்க சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க, என் ஃபேமிலில சொன்னாங்க, இல்லன்னா எங்க தாத்தா, பாட்டிமா இதெல்லாம் செஞ்சாங்க, என்னுடைய அப்பா, அம்மா செஞ்சாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் செஞ்சாங்கன்னு இந்த மாரி அ எல்லாரும் செய்ற காரியங்கள நம்ம செய்ற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அத தான் நம்ம பார்க்குறோம். மார்க் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலயும் ஏசப்பா சொல்றாங்க, "நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள்" என்று சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏசப்பா அந்த காலத்துல அவங்க இருந்த காலத்துல இருந்த அந்த ஜூயிஷ் இஸ்ரவேல் ஜனங்கள அவங்க கோபிச்சுக்கிறாங்க. நீங்க இப்படி பாரம்பரியங்களையும், சம்பிரதாயங்களையும் உங்க அப்பா, அம்மா செஞ்சாங்க, தாத்தா, பாட்டிமா செஞ்சாங்கன்னு எத்தனையோ காரியங்கள எடுத்துட்டு வந்து, தேவ வசனத்த நீங்க அவமாக்குறீங்க. அப்படிங்கிறத சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அதே போல தான் பல வேளைகள்ல நம்மயும் எது சரி, எது தப்பு அப்படின்னு தெரியாம எல்லாரும் செய்றாங்க. இல்ல இந்த பழக்கவழக்கம் எங்க குடும்பத்துல இருக்கு. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் செய்வாங்க. அதனால இது செய்றோம் அப்படின்னு நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அந்த தேவ வசனத்த அவமாக்குகிற காரியங்கள செய்ற பிள்ளைகளா இருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலயும் ரொம்ப தெளிவா பவுல் சொல்றாங்க, "நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்" அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டுட்டு, அவங்க செய்றதையே செஞ்சுட்டு, அவங்க பேசுற மாரி பேசிக்கிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தேவனோட அந்த நன்மையும், பிரியமும், அந்த பரிபூரணமான சித்தம் அப்படி என்னது அப்படின்னு நம்ம பகுத்தறியணும்னா, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நம்ம மறுரூபமானாதான் அத தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆ இது நம்ம கிறிஸ்டியன்ஸா இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்ததும் நான் இதே கன்டினியூவேஷன் தான். இந்த பூமியின்ல உள்ள காரியங்கள் எல்லாம் மேலானவைகள நாடுகிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். நம்ம இந்த உலகத்திலே இருந்தாலும், நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா, மேலானவைகள நாடுற பிள்ளையா இருக்கணும்.
நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நான் அப்படி ஒரு பர்சனாலிட்டியா இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய மனசு எப்படி இருக்கோ அதுதான் என்னுடைய செயல்பாடுகள்லயும், என்னுடைய குணாதிசயங்கள்லயும் எல்லாத்துலயும் அது வெளிப்படுது. அதனால அந்த மனசுங்கிறது ஒரு பெரிய பங்க வகிக்குது. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் அப்படிங்கிறத பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆ அதனால நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனத்திலயும், 7 முதல் 10வது வசனத்திலயும் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தபோது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா பல வேளைகள்ல இந்த உலகம் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க செய்றத நம்ம அதையே காப்பி பண்ணி அத செய்றவங்களா இருக்கிறோம். ஆனா பைபிள்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இந்த உலகத்திலயும் நம்ம சுத்தி இருக்கிற இந்த காரியங்கள நம்ம நாடவோ, அத தேடுற பிள்ளைங்களாவோ இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்மளுக்காக வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அவங்க இருக்கிற அந்த பரலோகத்துல உள்ள அந்த மேலான காரியங்கள தேடுற பிள்ளைகளா மட்டும் தான் நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கிறிஸ்டியன் ஆறதுக்கு முன்னால, இல்ல விசுவாசிகள் ஆகுறதுக்கு முன்னால பண்ண காரியங்கள் எத்தனையோ இருந்திருக்கும். அந்த காலத்துல நம்ம செஞ்ச அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையா, அவங்களுடைய சீஷர்களா, இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா, ஒரு வெளிச்சமா இருக்கும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கும்போது, அப்படி இருக்க வேண்டிய பிள்ளைகளாக நம்ம இந்த மாதிரி உலகம் இருக்கிற மாதிரி அந்த கோபம் வர்றவங்களா, மூர்க்கம் உள்ளவங்களா, பொறாமைப்படுற பிள்ளைங்களா, வாயில கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுற பிள்ளைங்களா, வம்பு வார்த்தைகள் பேசுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கூட்டத்துல யார் என்னன்னு தெரியாம எல்லாரும் நிக்கும்போது, ஆ இது கிறிஸ்டியன், இது நான் கிறிஸ்டியன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல. ஸோ அதனால நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம யாருங்கிறத நமக்கு காட்டிக் கொடுக்கும். அதனால நம்ம இந்த சமூகத்திலயும், நம்ம இந்த சொசைட்டிலயும், நம்ம உற்றார் உறவினர்கள் நம்ம எல்லாருக்கும் நடுவுலயும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா இந்த பழைய மனுஷனையும் அவனுக்குள்ள அந்த செய்கைகள் எல்லாத்தையும் களைந்து போட்டுட்டு நம்மள சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த புதிய மனுஷனை தான் தரித்து கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே நம்ம சிருஷ்டித்த அந்த தேவனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி நமக்காக தந்த அந்த புதிய மனுஷனை நம்ம வச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம தேவனுக்கு ஒப்பான அந்த எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம தேடும்போது தான் அது நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இதுல பார்த்த மாதிரி இந்த பூமியில் உள்ளவைகளை நாடுற தேடுற பிள்ளைகளா இராம ஆண்டவர் இருக்கிற இடமான அந்த மேலான காரியங்களை தேடுகிற பிள்ளைங்களா இருக்கணும். இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். அதையே தான் திரும்பவும் எபேசியர் 4வது அதிகாரம் 17லிருந்து 19வது வசனத்திலையும் கூட நம்ம பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மத்தவங்க எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா நம்ம ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தவங்களா மத்தவங்க சேர அந்த வீணான சிந்தையில அவங்க நடக்கிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால்
தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆம், அவங்க என்ன 3 முக்கிய காரியம் சொல்லியிருக்கிறாங்க? புத்தியில அந்தகாரமா இருக்கிறாங்க, இருதயத்துல கடினமா இருக்கிறாங்க, அறியாமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம், அறிவு, நம்ம மனசு, நம்ம புத்தி இது எல்லாத்தையும் தான் சார்ந்து இருக்குது. அவங்க இது எல்லாத்தையும் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களா இந்த மாதிரி சகல விதமான அசுத்தமான காரியங்கள செய்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா, நம்மளும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதே காரியங்கள நம்ம செய்யற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. அந்த பழைய மனுஷன நம்ம விட்டுடணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதே அதிகாரத்தோட கன்டினியூவேஷன் தான் 20வது வசனத்திலிருந்து, "நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும். அதனால அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையா நம்ம எல்லாரும் ஏசப்பா கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏசப்பா நமக்கு அந்த சத்தியத்தை தந்திருக்காங்க. அந்த சத்தியம் மட்டுமே நம்மளை விடுதலையாக்கும் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்குறோம். அதனால ஏசப்பாவே நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம நம்மளை மோசம் போக்குகிற அந்த இச்சைகளால நம்மள இங்கேயும் அங்கேயும் அலக்களிக்கிற அந்த பழைய மனுஷனை நம்ம தான் களைந்து போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நமக்காக வேற யாருமே செய்ய முடியாது. நம்ம ப்ரேயர் பண்றதுனாலையும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஆண்டவர் தாமே நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க, நம்ம இதை செய்யணும்னு சொல்லி. அந்த எஃபர்ட் நம்ம தான் எடுக்கணும். நமக்காக வேற யாருமே இதை எடுக்க முடியாது. அதனால இதுல பார்க்குற மாதிரி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதுவும் நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. எது வேணும் எது வேண்டான்னு நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையையும் அந்த ஃப்ரீடமையும் ஆண்டவர் தாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பழைய மனுஷனாகவே அந்த கோபப்படுறவங்களா, இல்லைன்னா அசுத்தமான காரியங்களை செய்கிறவங்களா, மற்றவங்களுக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கிறதும் இல்லாமல் இந்த பழைய மனுஷனை நம்ம களைந்து போட்டுட்டு நம்ம உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவங்களா அந்த மறுரூபம் அடைந்த அந்த ஒரு பிள்ளையா தேவனுடைய சாயலா புதிய மனுஷனை தரித்து கொள்றதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் தான் இருக்கு. அதுக்கு எல்லாமே நம்ம தான் செய்யணும்னு கிடையாது. ஆண்டவர் தாமே அதுக்கான காரியங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவதா ஆண்டவர் தாமே அவங்களுடைய பரிசுத்த ஆவிய நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மறுரூபம் மாறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான அந்த ஆவிய ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்காங்க. 2வது கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17லிருந்து 18வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். ஏசப்பாவோட ஆவிதான் அவங்கள மரித்தோரிலிருந்து உயிர் தெழுப்பின அதே பரிசுத்த ஆவி, சேம் அதே ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அதே வசனத்தை தான் இன்னொரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இன்னொரு தமிழ் வெர்ஷனை கீழே எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம எல்லாருமே முக்காடு இடப்படாத அந்த முகங்களோட கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. இவ்விதமாக மகிமையான நிலையிலிருந்து
மகிமையின் மேல மகிமையை அடைந்து அவருடைய சாயலாக நம்ம மாற்றம் அடைகிறோம். இது கர்த்தரிடமிருந்தே வருகிறது. அவரே அந்த ஆவியானவர்ன்னு பார்க்குறாங்க. ஆ ஆண்டவர் தாமே அந்த பரிசுத்த ஆவிய நமக்கு குடுத்திருக்காங்க. ஆனா, அவங்கள நம்ம வாழ்க்கையில ஆக்டிவா வச்சிருக்கிறதும், அவங்க நம்மள வழி நடத்துறதுக்கு அந்த இடம் குடுக்குறதும் நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா, அவங்க வற்புறுத்தி நான் சொல்றத தான் நீ பண்ணணும் அப்படின்னு நம்மள வற்புறுத்த மாட்டவே மாட்டாங்க. நம்ம தான் தாழ்ந்து, ஆண்டவரே நீங்க என்ன வழிநடத்துங்க. உங்க பரிசுத்த ஆவியின் மூலமா என்ன வழிநடத்துங்க. நீங்களும் உங்களுடைய பரிசுத்த ஆவியும் அவங்களுடைய வழிநடத்துதலும் என் வாழ்க்கையில பெருகணும். நான் என்னுடைய எண்ணம், என்னுடைய சுயநலமான சிந்தனைகள், என்னுடைய விருப்பு வெறுப்பு அதெல்லாம் என் வாழ்க்கையில குறையணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம குடுத்து, நம்ம தாழ்மையோட நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் தாமே அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம ஒவ்வொருத்தருமே மறுரூபப்படுறதுக்கு அந்த கிருபைய நமக்கு தருவாங்க. ஆ அதனால நம்மளுடைய அந்த மறுரூபமாகணும் அப்படிங்கிறதுக்கான முதல் காரியம் வந்து பரிசுத்த ஆவி. ரோமர் 8வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் தாமே நமக்கு மறுரூபமாகிறதுக்கு தேவையான அந்த பரிசுத்த ஆவிய நமக்கு குடுத்திருக்காங்க. ஆனா, நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோமா? அந்த பரிசுத்த ஆவியோட வழி நடத்துதல்னால, நம்ம அந்த சரீரத்தின் செய்கைகள அழிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு. நான் கீழேயும் சில எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். நம்ம எல்லாருமே இவங்க பார்த்தா எல்லாரும் கிறிஸ்தவ பிள்ளைங்க. எல்லாருமே ஆ தேவனுடைய சொந்த பிள்ளைகளா இருந்தவங்க தான். ஆதாமோ ஏவாளோட வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆ சாத்தான் வந்து அவங்க கிட்ட டெம்ப்டேஷன் குடுக்கும்போது, அவங்க கையில தான் இருந்துச்சு. அவன் வந்து சஜெஸ்ட் தான் பண்ணான். "நீ அந்த பழம் நல்லா இருக்கே, எடுத்து சாப்பிடுன்னு தான் சொன்னானே தவிர, அத பறிச்சு அவங்க வாயில அவன் வந்து திணிக்கவே இல்ல." அதனால அவங்க அந்த இடத்துல அவங்க ஒரு மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா, இச்சைகளுக்கு வழி கொடுக்காம, அவங்க வந்து ஆண்டவர் இத சொல்லியிருக்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன்னா, மாட்டேன்னா, அவன் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருப்பான். அதே மாதிரி தான் ஆபேலும், காயனோட வாழ்க்கையிலயும் கூட அவங்களுடைய பிள்ளைங்க, ஆதாம் ஏவாளோட பிள்ளைங்களோட காயினும் கூட அவர் ஆபேல பார்த்து பொறாமைப்படுறதையும், அவர் மேல கோபப்படுறதையும் ஆண்டவர் பார்த்து, அவருக்கு வந்து, "நீ அப்படி கோபப்படாத, இது உனக்கு நல்லதில்ல" அப்படின்னு எச்சரிக்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. ஆனாலும் அவர் ஆண்டவருடைய அந்த வார்த்தைய புறக்கணிச்சுட்டு, அவருக்கு தோணுனது, அவருக்கு சரின்னு பட்ட அந்த காரியத்த செஞ்சு, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி வாழ்ந்தத நம்ம பார்க்க முடியும். அதே தான் ஆபிரகாம், சாராளோட வாழ்க்கையிலும் கூட. ஆபிரகாமும் சாராளுக்கும் ஆண்டவர் தாமே வாக்குறுதி குடுத்திருந்தாங்க. நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. சந்தேகம் வருது. வருத்தம் இருக்குது. ஆனா, இதுக்கு நடுவுல அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. ஆ ஆபிரகாம் கூட சாரா கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஆண்டவர் தானே நமக்கு வாக்குறுதி குடுத்திருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒண்ணும் அவசரம் இல்ல. ஆண்டவர் நிச்சயம் செய்வாங்க. நம்ம வெயிட் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல இஸ்மாயில் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. அதே மாதிரி தான் யாக்கோபு, ஏசா அவங்களோட வாழ்க்கையிலயும் யாக்கோபும், ஏசாவும் சின்ன பிள்ளைங்களா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் தாமே ரெபேக்காவுக்கு வெளிப்படுத்துவாங்க. அவங்க அம்மாவுக்கு வெளிப்படுத்துவாங்க. இந்த இளைய மகன் வந்து மூத்த மகனோட அவன் வந்து நல்லா இருப்பான் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைய மட்டும் அவங்க விசுவாசிச்சிருந்தா, இந்த நெறைய காரியங்கள இவங்க தவறுதலா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளெஷ் லெட்டா மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா, இல்லன்னா அவங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சு, என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னு ஆண்டவருடைய வார்த்தைய ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம எப்போ எனக்கு சரின்னு படுது, என் மனசுக்கு இது சரின்னு
சரின்னு படுதுன்னு அந்த மனசு சொல்ற காரியங்கள நம்ம செய்யும்போது, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். எல்லாருமே தவறுகள செஞ்சத நம்ம பார்க்க முடியுது. சவுலோட வாழ்க்கையிலயும் அப்படிதான். ஆண்டவர் தாமே அவர ஒண்ணுமில்லாத ஒருத்தர ராஜாவாக்கி பார்த்தாங்க. அவர் அதுல அழகா வாழ்ந்திருக்கலாம். ஆனா, பொறாமையினாலயும், கோபத்தினாலயும், எரிச்சல்னாலயும் அவர் எல்லாத்தையும் இழந்து நின்னது நமக்கு தெரியும். தாவீதோட வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. சாலமோனோட வாழ்க்கையிலயும் இந்த மாரி எத்தனையோ பிள்ளைங்களோட வாழ்க்கையிலயும் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையிலயும் இது நடக்கிறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கு. அதனால இவங்க எல்லாருடைய வாழ்க்கையையும் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கிட்டு ஆவியினால இந்த சரீரத்தின் செய்கைகள அழிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். நம்மளுடைய உணர்ச்சிகளுக்காலயும், இல்ல நம்மளுடைய அந்த மனசு சொல்லுது, "நான் இத யோசிச்சேன். எனக்கு இது சரின்னு பட்டுச்சு. அதனால செஞ்சேன்." அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்க மனசுல அப்படி சரின்னு தோணுனது தான் செஞ்சு, அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருந்த அந்த பிளான்ல இருந்து, அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களுக்குன்னு வச்சிருந்த அந்த திட்டத்திலிருந்து விலகி போனாங்க. அவங்க கஷ்டத்த அனுபவிச்சாங்கன்னா, அதுக்கு அவங்க மட்டுமே காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுடைய மனசு மறுரூபமாகணும்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவி ஆண்டவர் தாமே நமக்கு ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. அந்த ஆவியின்படி செய்யற பிள்ளைங்களா, அந்த ஆவியினால நம்ம சரீரத்தின் செய்கைகள அழிக்கிற பிள்ளைங்களா நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும். அடுத்ததும் யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படின்னு ஏசப்பா தானே இந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவி நான் சொன்ன எல்லாத்தையும் உங்களுக்கு போதித்து, அது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அத நினைவுபடுத்துவாங்க. அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அவங்க அத நமக்கு நினைவுபடுத்தணும் அப்படின்னா, முதல்ல அது நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான், நம்மளுக்கு பைபிள்ல நாலேட்ஜ் இருந்தா தான், அவங்க நமக்கு அத நினைவுபடுத்த முடியும். நம்ம அந்த வேத வசனங்கள வாசிச்சு, பைபிள நல்லா தியானம் பண்ணி, அத வாசிச்சு, அதுல அந்த ஞானத்துல நம்ம இருக்கும்போது தான், அவங்க நமக்கு நம்ம அன்னைக்கு வாசிச்சோமே, அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? பைபிள்ல இப்படி சொல்லியிருக்குது. நம்ம அப்படி செய்யணும். அப்படின்னு அவங்க நமக்கு ஞாபகப்படுத்தணும்னா, அடுத்தது நமக்கு முக்கியமா பைபிளோட அந்த நாலேட்ஜ், அந்த வார்த்தையில அந்த நாலேட்ஜ் நமக்கு இருக்கணும். அத தான் பார்க்க போறோம். 2வது தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16லிருந்து 17வது வசனத்திலயும் பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படுப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். வேத வசனத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எத்தனை விதமான கேள்விகளா இருக்கட்டும், இந்த பைபிள்ல அதுக்கு பதில் இல்லைன்னா, நம்ம இந்த உலகத்துல எங்க தேடினாலுமே அதுக்கு பதில் கிடையாது. அதனால கிறிஸ்தவ பிள்ளைங்களா அடுத்து முக்கியமான விஷயம் வேத வாக்கியங்கள்ல நமக்கு இருக்கிற அந்த ஞானம் தான். நம்ம பைபிள ஜஸ்ட் வாசிச்சுட்டு ஒரு கடமைக்கு வாசிச்சுட்டு போற பிள்ளைங்களா நம்ம இருக்கக்கூடாது. அதை தான் மத்தேயு 13வது அதிகாரம் 19லிருந்து 23வது வசனத்துல பார்க்குறோம். இதுல நான் ரொம்ப டீப்பா போக மாட்டேன். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் நான் சொல்றேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், இவங்க எல்லாருமே ராஜ்யத்தோட வசனத்தை கேட்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. 4 விதமான பிள்ளைங்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதலாவது கேட்டகரி வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். நம்ம அந்த வசனத்தை கேட்டு உணராம இருக்கும்போது இந்த காதுல வாங்கி இந்த காதுல போற மாதிரி போயிடுச்சுன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சாத்தான் ரொம்ப ஈஸியா நம்ம மனசுல விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான்.
ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவங்களும் வசனத்தை கேட்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் செய்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில உபத்திரவமும், துன்பமும் எல்லாம் வந்த உடனே இடறல் அடையறவங்களா இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார் அப்படின்னு நம்ம ஆண்டவர் தாமே ஏசப்பா தாமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வசனத்தை கேட்கிறவங்களா தான் இருக்காங்க. ஆனா இதுல 4 பங்குல 1 பங்கு மனுஷங்களோட வாழ்க்கையில மட்டுமே அது பிரயோஜனமா இருக்கு. அது பலன் தர்றதா இருக்குது. அதனால நம்ம இந்த வசனத்த ஆ அரைகுறையா வாசிக்கிறது, இல்லன்னா வாசிக்கணுமேன்னு வாசிக்கிற பிள்ளைங்களா இல்லாம, அந்த வசனத்த கேட்கிறவங்களா, அத உணர்ந்தவங்களா, அத தியானிச்சுக்கிட்டே இரவும் பகலும் அந்த வசனத்த தியானிக்கிற பிள்ளைங்களா இருந்து, அதன்படி நடக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது தான், அந்த வசனத்த நம்ம மனசுல ரொம்ப பாதுகாப்பா நம்ம சேஃபா வச்சிருக்கும்போது தான் அது நம்ம வாழ்க்கையில பலன் தரும். அதை தான் நம்ம நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20ல இருந்து 22வது வசனத்துல பார்க்கிறோம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால வசனத்தை ஜஸ்ட் வாசிச்சுட்டு கடந்து போற பிள்ளையா இல்லாம அந்த வசனத்தை கவனிக்கிறவங்களா, உன்னிப்பா கவனிக்கிறவங்களா, அந்த வசனத்தை நல்ல காது கொடுத்து கேட்கிற பிள்ளைங்களா, நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கிறவங்களா, நம்ம இருதயத்துக்குள்ள அதை நல்லா நம்ம பாதுகாத்து கொள்ளும்போது தான் அது அந்த இடத்துல வேர் விட்டு அது ஒரு அதோட பலனை நம்ம வாழ்க்கையில தர முடியும். அதை தான் நம்ம மார்க்கு 4வது அதிகாரம் 26ல இருந்து 28வது வசனத்திலையும் பார்க்கிறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மனசுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்க வேண்டியது அந்த வார்த்தையோட வேலை. நம்ம அதோட எஃபர்ட் அதுல எதுவுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மனுஷன் விதைச்ச மாதிரி அந்த விதைய, அந்த வார்த்தைய, ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம மனசுக்குள்ள நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளும்போது, அது அதே இடத்துல நமக்கே தெரியாம அது என்ன பண்ணும்? அழகா முளைச்சு அது பயிராகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில சில இடங்கள்ல அந்த முளையையும், அதுக்கப்புறமா அது கதிரையும், அந்த கதிர்ல அது முழுசாக அந்த நிறைந்த தானியத்தையும் பலனா குடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கே சீட போட்டுட்டு எனக்கு உடனே நாளைக்கே பலன் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விதை விதைச்சு அது வளர்ந்து அது பலன் தர்றதுக்கு அதுக்கான அந்த டைமை நம்ம பொறுமையா அதுக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம அதை செய்யும்போது நிச்சயமா அது நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால முதலாவது பரிசுத்த ஆவி, அடுத்தது தேவனுடைய வார்த்தை. அந்த வசனத்தை நம்ம மனசுக்குள்ளே காத்து கொள்கிறவங்களா, அதை தியானிக்கிற பிள்ளையா இருக்கும்போது அந்த பலனை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பார்ப்போம். நம்மளுடைய அந்த மறுரூபமாகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம மனசு, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்ம செயல்கள் எல்லாமே அந்த பழைய மனுஷனை விட்டுட்டு நம்ம புதிய மனுஷனா நம்ம மறுரூபமாகிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததும் 3வது காரியம், சபையா நம்ம ஒற்றுமையா கூடி வர்றது. சர்ச்சுக்கு எப்பவும் போகிறது, ஒரு ஃபெல்லோஷிப் மெயின்டைன் பண்றது. அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்மளும் அந்த மறுரூபமான ஒரு பிள்ளையா இருக்கிறதுக்கும், அதை தொடர்ந்து நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நம்மள அதே வழி நடத்துறதுக்கு, ஒருத்தரை ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. எபிரேயர்
10வது அதிகாரம் 24லிருந்து 25வது வசனத்துல பார்க்கிறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடுவருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாலாவதுனா ஏசப்பாவோட அந்த 2ஆம் வருகைக்கான அந்த நாள் எவ்வளோ சமீபத்து வருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றவங்களா இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் ஏவுகிறவங்களா கவனிச்சு ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்றவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனமும் 14வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம யாரு கூட பழகுறோம், யாரோட ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறோம், நம்மளுடைய ஆஹ், யார் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நம்மளுடைய அந்த மறுரூபமாற அந்த காரியத்துக்கு. பல இடத்துல சொல்லுவோம், சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் யார் கூட சேர்ந்திருக்கிறானோ அந்த பிஹேவியர் நிறைய அது இவனுக்கும் வருது அப்படின்னு நம்ம பேசுறத கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நம்ம ஒரு சபையா ஒன்று கூடி இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தேற்றுறவங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யறவங்களா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. அதனால இந்த 3 முக்கியமான காரியமும் நம்ம அந்த மனசும் நம்மளும் மறுரூபமாகிறதுக்கு முக்கியமான ஒரு பங்க வகிக்குது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16லிருந்து 21வது வசனத்திலையும் பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே இதை உணர்ந்தவங்களா தினம் நம்மளுடைய நாளை தொடங்கும் போது நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போற பிள்ளைங்களா இருக்கோம். நம்ம சர்ச்சை அந்த ஒரு பில்டிங்கா இருக்கிற அந்த சர்ச்சை நம்ம அவ்வளோ சுத்தமா வச்சிருப்போம். செருப்பு உள்ள போட்டுட்டு போக மாட்டோம். அதை பெருக்கி தொடச்சி அதை அவ்வளோ நீட்டா அவ்வளோ சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கெட்டு செய்யறவங்களா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சர்ச்சுனா அது அவ்வளோ ஒரு ஹோலியான ஒரு இடம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம். அதை தான் நம்ம எல்லாரும் செய்றோம். ஆனா பைபிள் சொல்லுது நம்ம தான் அந்த ஆலயமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை உணர்ந்தவங்களா நம்ம ஆலயம்னா ஆண்டவர் அவங்களுடைய ஆவி நமக்குள்ள இருக்காங்கன்னா நம்மளோட உடம்புல, நம்மளுடைய மனசுல, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்ல அழுக்கு, தேவையில்லாத காரியங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளத்தையும் தூசி தட்டி அதை பெருக்கி அதை க்ளீன் பண்ணி ஆண்டவர் இருக்கிற இடம் இது, அப்போ அது எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அது எவ்வளவு தூய்மையா இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா அதன்படி டெய்லி 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 அதை செய்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். அதை தான் பார்க்குறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. பல வேளைகள்ல நமக்கே நம்ம மனசுல நான் ரொம்ப நல்லவன், நான் தப்பே பண்ணதில்ல, இல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்படி இப்படின்னு நம்ம நம்மளே நம்மள வஞ்சித்து நம்ம ரொம்ப ஹோலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல வேளைகள்ல இருக்கோம். நான் ரொம்ப நல்லவன், ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. ஆனா அதை தான் அழகா சொல்லியிருக்காங்க, நீ அப்படி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல எப்பவும் இல்லாத ஒரு புது காரியம் இருக்கு. அதான் சோஷியல் மீடியா. அந்த காலத்துல ஒரு கிராமமோ, ஒரு ஊரோ இருந்துச்சுன்னா, அதுல ஒரு 4 பெரியவங்க இருந்திருப்பாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு அவருக்கு எல்லாம் தெரியும்ப்பா, அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றத கேட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த சோஷியல் மீடியா காலத்துல ஃபோன் இருக்கிறவங்களும் எத்தனையோ சோஷியல் மீடியா பேஜஸ் வச்சுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு எனக்கு இது தெரியும். நான் சொல்றது தான் சரி. இப்படிதான் பண்ணணும். இப்படிதான் செய்யணும். நீங்க அத செய்யுங்க, இத செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இப்படி செஞ்சா நல்லா இருப்பீங்க. அது பண்ணா உங்களுக்கு இது சரியாகும். ஆ அது இதுன்னு ஒரு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஒப்பீனியன்களும் ஆ எவ்வளவோ ஞானம் பெருகி இருக்குது. அவங்களுடைய ஞானத்த எல்லாம் நமக்கு டெய்லி வந்து WhatsAppலயும், YouTubeலயும், Facebookலயும் நமக்கு குடுக்குறாங்க. அதனால நம்ம தான் கிறிஸ்தவ பிள்ளையா நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம என்ன கேட்குறோம்? இது வந்து கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்துப்போகுதா? அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? நம்ம இத செய்யலாமா? இத கேட்கலாமா? அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அந்த முடிவ எடுக்கணும். ஆனா பைபிள்ல பார்க்குறோம், இந்த ஞானிகளுடைய சிந்தனைகள் வந்து வீணா இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்ன்னு பார்க்குறோம். அதனால பைபிள்ல இல்லாத உண்மையும் எதுவும் இல்ல. பைபிள்ல இல்லாத ஞானமும் எதுவும் இல்ல. பைபிள்ல இல்லாத பதிலும் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அதனால இத நம்ம உணர்ந்தவங்களா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பணும். இந்த உலகத்துக்கு ஒத்த அந்த வேஷம் தெரியாம நம்ம தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம எல்லாருடைய மனசும் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும் அப்படிங்கிற இந்த வசனத்தையும் ஆண்டவருடைய இந்த சித்தத்தையும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற அந்த பொறுப்பு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய சித்தமும் இதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அத செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்குது. அதனால நம்ம பார்த்த மாதிரி அந்த 3 முக்கியமான காரியங்கள ஆண்டவர் தாமே நமக்கு குடுத்திருக்காங்க. அவங்க நம்ம அந்த பழைய மனுஷனையும், அவனுக்குள்ள காரியங்களையும் களைந்து போட்டுட்டு, புதிய மனுஷன நம்ம போட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்குன்னு பார்த்தோம். அத நம்ம நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் தாமே அவங்களுடைய பரிசுத்த ஆவியையும் குடுத்திருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகளையும் குடுத்திருக்காங்க. அவங்களுடைய சபையாகிய அந்த சர்ச்சையும் நம்ம எல்லாருக்கும் குடுத்திருக்காங்க. அதனால இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கு. நம்ம சாக்கு போக்கு சொல்றதுக்கு நம்ம யாருக்குமே இங்க இடம் இல்ல. அதனால இத உணர்ந்தவங்களா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மத்தவங்கள மாதிரி அவங்க கூட சேர்ந்து அவங்க பண்ற காரியங்கள செய்யற பிள்ளையா, அத யோசிக்கிற பிள்ளையா, அத பேசுற பிள்ளையா இல்லாம, ஏசப்பாவுக்கு, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள செய்ற பிள்ளையா, அந்த மனசு நம்மளுடைய அந்த மனசு புதிதாகிறதுனால, மறுரூபமான தேவனுக்கு பிரியமான பிள்ளையா, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமான பிள்ளைங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருப்போம்.